ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் ஐஸ்வர்யா மகா கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா அந்த சிந்து நம்ம சிவா அண்ணன் கூட கேம்புக்கு தான் போயிருக்காளாம்மா, மெடிக்கல் கேம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க மகா. நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு சிஸ்டர் கேம்ப்பு போயிருக்காங்கம்மா, அவங்கள விசாரித்தேன், சிந்து அங்கே பார்த்ததா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. இதை எப்படியாச்சும் அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லி ஆகணுமேன்னு சொல்லிட்டு மகாவும் ஐஸ்வர்யாவும் அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ மகா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னபூர்ணிக்கிட்ட, அக்கா உங்களுடைய வார்த்தையை மீறி நான் உள்ளே வந்தது தப்பு தான், அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன். அந்த சிந்துவும் சிவாவும் அந்த மெடிக்கல் கேம்புக்காக சேர்ந்து போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நானே சிவாவுக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன்ட்டு அன்னபூர்ணி சிவாவுக்கு ஃபோன் போடுறாங்க. ஆனால் சிவாவினுடைய ஃபோன் எடுக்காததுனால சிவாவே எனக்கு கால் பண்ணுவான், அது வரையும் யாரும் சிவாவை சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அப்போ சுவாதியும், இல்லை ஆண்டி, அந்த சிந்து சிவா கூட பேசும்போதெல்லாம் அவள் எனக்கு பொசிஸ் ஆகிறா, அவளுக்கு ரொம்ப கோவம் வருது, அதனால் எனக்கும் சந்தேகமாக தான் ஆண்டி இருக்குது அப்படின்னு சுவாதி சொல்கிறாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, பைரவி கரும்பு விதெல்லாம் வந்திருக்கு, ஆனால் 10,000 கன்று நடுறதுக்காக போயிட்டு பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல வேலையாள் கொஞ்சமாக இருக்காங்க. ஏன் இவ்வளோ கொஞ்சம் பேர் இருக்காங்க, 50 பேர் வரேன்னு சொன்னாங்களே, 10,000 கன்று ஒரு ஏக்கராக்கு நடுறதுக்கு இந்த ஆள் பத்தாதேன்னு கேட்குறாங்க பைரவி. ஆமாம்மா, நான் 50 பேர் வரேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் எல்லாருமே பக்கத்து கழனி காட்டில் வேலைக்கு போயிட்டாங்க, அங்கே சம்பளம் அதிகமாக தரேன்னு சொன்னதுனால எல்லாருமே அங்கே போயிட்டாங்கம்மான்னு சொல்கிறாங்க வேலையாட்கள். அந்த நேரம் பார்த்து ஆறுமுகம் வராரு. ஆறுமுகம் தம்பி சொன்னால் எல்லாருமே வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பைரவி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கேட்குறாரு, அப்படியாம்மா, ஆறுமுகம் தம்பிக்கிட்ட சொல்லுமா, அவர் சொன்னால் ஆடுற மாட்டை ஆடி கறப்பார், பாடுற மாட்டை பாடி கறக்கணுமா, அதனால் அவர் சொன்னால் எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்றாரு. ஆனால் பைரவி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆறுமுகம் வராங்க. என்னக்கா, ஏங்க்கா விதை கரும்பெல்லாம் நடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆளுங்க யாரும் வரலப்பா அப்படின்றாங்க. பக்கத்து ஊருக்கு அதிகமாக சம்பளம் தராங்கன்னு போயிட்டாங்கப்பான்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் இருக்காரு ஆறுமுகம். உடனே பைரவி அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி அன்னபூர்ணி அத்தைக்கிட்டையும் உதவி கேட்குறாங்க. அவங்க ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி ஆட்களை ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் இந்த சிவாவும் சிந்தும் சூப்பராக கோவா பீச்சில் போயிட்டு செம்ம ஆட்டம் போடுறாங்கங்க. ஆட்டம் போட்டு அந்த இடத்துல நண்டெல்லாம் பிடிக்கிறாங்க. சிந்துவும் சிவாவும் சேர்ந்து நண்டு பிடிக்கிற விளையாட்டு, அதுக்கப்புறமா மணலில் வீடு கட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கும்போது, ஏன் டாக்டரே, எனக்கு பீச்சில் குளிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால் நான் குளிக்கணும், அதை மட்டும் குளிச்சிட்டோம்னா அப்போ எல்லா ஆசையும் தீந்துரும் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேணாம் சிந்து, பீச்செல்லாம் குளிக்க வேணாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, வா டாக்டரே நம்ம பீச்சில் குளிக்கலாம், வா டாக்டரேன்னு கைப்பிடிச்சி வலிச்சிக்கிட்டு போகிறாங்க. வலிச்சிக்கிட்டு போயிட்டு சிந்து ஜாலியாக குளிக்க வராங்க. 2 பேருமே ஆட்டம் போட்டு கும்மாலம் அடித்து செமையாக தண்ணியில் விளையாடுற காட்சிங்க. சிந்துவும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் சிந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தூரமாக போகிறாங்க. தூரமாக போயிட்டு, டாக்டரே நான் 3 முறை கடலில் முங்கி எழுந்துட்டு வரேன், அப்போ தான் நான் செய்த பாவம் எல்லாம் இங்கேயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிந்து, அதிக தூரம் போகாத அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. உனக்கு நீச்சல் தெரியுமா சிந்துன்னு கேட்குறாரு. டாக்டரே, எனக்கெல்லாம் நீச்சல் தெரியாது, ஆனால் உனக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீ என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஒரு வாட்டி முங்கி எழுந்துக்கிறாங்க. சொல்ல வேணா சிந்துன்னு சொல்ல போய்கிட்டே இருக்காங்க. 2வது முறையும் முங்கி எழுந்துக்கிறாங்க. 3வது முறை முங்கி எழுந்துக்கும் போது சிந்துவை காணுங்க. டாக்டர் கத்துறாரு, சிந்து சிந்து விளையாடாத சிந்து, சிந்து சிந்து சிந்துன்னு கத்த சிந்து முங்கனவங்க எழுந்துக்கவே இல்லை, கையை மட்டும் காட்டுறாங்க. சிவாவா ஓடுறாரு கத்திக்கிட்டு. அந்த கடல் ஆழத்தில் நாளைக்கு சிந்துவை அவர் மீட்டெடுப்பாரா, சிந்துனுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.